ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டின பணியாரம் தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு புளிச்சிருச்சுன்னா அதான் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை எடுத்து இப்போ பாருங்கள் தாளித்து வச்சுருக்கோம். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்குறோம். மல்லித்தலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் தாளித்து கொட்டியாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து போதும். இப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது செக்கலாட்டின கடலெண்ணெய். எண்ணெய் ஊற்றியாச்சா, அடுத்தது மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஃபுல்லு ஊற்றக்கூடாது, பாதி ஊற்றினா போதும். ஏன்னா அது புப்பி வரும். ஓகேங்களா? நான் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நம்ம பனியாரம் ஊற்றி குட்டி பனியாரம் ஊற்றி ஏதோ சாம்பாரோ சட்னி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திளி போட்டுக்கலாம் பொறுமையாக. நல்லா வேகட்டும். இப்போ வெந்திருக்கும். குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தா ஒட்லினா வேகலைன்னு அர்த்தம். இப்போ மாவு வந்து இது நமக்கு அந்த மைகோதியில் ஒட்டிகிட்டு வந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொட்டில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேகலை, அதாவது வெந்துருச்சு, ஒட்டில். அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா குத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். சூடாக நம்ம இது மாதிரி குட்டியாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. இது எல்லா மாவும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பணியாரம் தான் டிஃபன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சுட ஊற்றி தரேன். கொஞ்சமாக இருக்குது, சாப்பிட கூப்பிட்றான்னு நினைக்காதீங்க. சூடாக உங்களுக்கு ஊற்றி கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.